Welcome student, I am Ganeshan. So இன்னைக்கு differential calculusல RTA question and answers டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல போட போற சம் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட சம் தான். 1 or 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த differential calculusல இருக்க லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்தந்த டாபிக்ல இருந்து எது மாதிரி 2 more கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கிறது பார்த்துடலாம். இப்போ இதுல என்னென்ன டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. பீஸ் வைஸ் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னது, ஆர்டர் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் கேட்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதுல வர சான்ஸ் இருக்கு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு லிமிட் கண்டுபிடிக்க சொல்றது, ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு லிமிட் கண்டுபிடிக்க சொல்றது, ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இருந்தா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டது. இதெல்லாம் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ அதுல கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. பேசிக் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதை டிஃபரன்ஷியல் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. 2 டைம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்லோப், டேஞ்சன்ட், நார்மல். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஸ்லோப், டேஞ்சன்ட், நார்மல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு டாபிக். அடுத்த டாபிக் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட், அந்த மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் பண்றது, கான்கேவிட்டி டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதை எல்லாமே கேட்க மாட்டேன். எல்லாம் கேட்டாலும் பிக் கொஸ்டின் ஆயிடும். ஏதோ ஒண்ணு கேட்கலாம். ஸோ அது மாதிரி கேட்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதோட பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட 2 மார்க் இந்த டாபிக்ல இருந்து வர சான்ஸ் இருக்கு. நான் இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒன்றா சால்வ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் நடத்தின மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் புக்ஸ் அப்படி படிக்கும் போது இந்த டாபிக்ல இருக்க ஏதாவது சின்ன சின்ன கொஸ்டின் இருந்தா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒன் பை ஒன் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மா இதை பார்ப்போம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில கேட்ட சம் தான். ஜஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் கட் பண்ணி தான் இதுல போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட டொமைன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்ல டிஃபைன் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்குதான். ஸோ பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டி ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுனால இன்ஃபினிட்டி வந்தா அது அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாது. அப்போ எப்போ ஒரு இன்ஃபினிட்டி வரும், எனிதிங் பை 0 தான் இன்ஃபினிட்டி. அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிற பாயிண்ட் தான் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுது. ஸோ டொமைனை கண்டுபிடிக்கணும்னா அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டர் தான் நம்ம ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சம்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 2x³ - 5 டிவைடட் பை x² + x - 6. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டர் என்ன டினாமினேட்டர் இருக்குங்க, x² + x - 6 = 0. இந்த தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -6 இருக்கு. 2 3s are 6. எனக்கு இங்க +1 வேணும்னா மைனஸ் இங்க போட்டால் தான் +1 வரும். ஸோ தட் x - 2 × x + 3 = 0. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அதுல இருந்து x-ஓட வேல்யூ 2 அண்ட் x-ஓட வேல்யூ -3. அப்ப இந்த 2 பாயிண்ட்ல தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் நீங்க எதை பாயிண்ட் போட்டாலும் இன்ஃபினிட்டி வரும். ஏன்னா இட் மேக்ஸ் த டினாமினேட்டர் 0. ஆப்வியஸ்லி த ஃபங்க்ஷன் வில் பி இன்ஃபினிட்டி. இந்த வேல்யூ இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ இந்த 2 பாயிண்ட் தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லயும் இது டிஃபைன் ஆகுது. ஸோ தட் த டொமைன்ன்றது எப்படி எழுதணும்னா, therefore domain of f of x is except that point. அப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும்னா, ரியல் நம்பர் ஆர்ல, இது ஆர் தான், ஸ்கிரிப்ட் ஆர் மாதிரி போடணும். அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ரியல் நம்பர் ஆர்ல எதை ரிமூவ் பண்ணணும், 2, -3 ரிமூவ் பண்ணணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஆரை தெளிவா கூட போடுவோம், தப்பு கிடையாது. ரியல் நம்பர் ஆர்ல இந்த 2 பாயிண்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் டொமைன் ஆஃப் தி கிவன் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஃபார்ம் இதே தான் எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக இன்னொரு சம் சொல்றேன். அதையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. This is also exactly similar to previous problem. அதனால இது அடுத்த ப்ராப்ளம் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இதுவும் என்ன பண்ணணும், அதே மாதிரி இதுவும் ஒரு டீ பாருங்க. போர்ட்ல யூனிவர்சிட்டியில கேட்டதான். டினாமினேட்டர் 0 போட்டா என்ன வரும், x² + 3x + 2 = 0னா x + 1 × x + 2 = 0. அப்போ அதுல இருந்து x-ஓட வேல்யூ -1, -2 வரும். அப்போ what the domain of the function is r - -1, -2. இதுதான் டொமைன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் f of x. ஸோ ஓவரால் நம்ம டொமைன் ஒரு ஃபங்க்ஷன் ரேஷனல் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் 0ன்னு போட்டு அதுல இருந்து கிடைக்கிற x வேல்யூ ரியல் நம்பர்ல ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்டு டொமைன். சரிங்களா? அவ்வளவுதான் மாடல் சம். இப்போ பாருங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரூட். ஸோ இது ஸ்கொயர் ரூட்ல இருந்து எப்படி டொமைன் கண்டுபிடிக்குன்னு சொல்றேன். கவனிங்க. இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x is equal to √3 - x minus root of 2 plus x.
சரி, ஸ்கொயர் ரூட் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எப்படி டொமைன் கண்டுபிடிக்கிறது? போனதுல பார்த்தோம், ஃபிராக்ஷன்ல இருந்தா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸை கண்டுபிடிக்கிறது. இப்போ இது மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல எப்பவுமே ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. புரியுதுங்களா? ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா என்ன ஆகிடும்? ஐ வரும். ஐ இஸ் எ இமேஜினரி பார்ட். ஸோ தட் ரூட்டுக்குள்ள கண்டிப்பா ஐ நெகட்டிவ் டேர்ம் வரக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த லாஜிக் படி இந்த ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூ நெகட்டிவா வரக்கூடாதுன்னா கண்டிப்பா 0 விட அதிகமா இருக்கணும். 0 இல்ல 0 விட அதிகமா இருக்கணும். 0 விட கம்மியா இருக்கக்கூடாது. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் இந்த ரூட்டுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை 3 - x கண்டிப்பா நெகட்டிவா இருக்கக்கூடாதுன்னா greater than or equal to 0 எடுத்துக்கணும். சரிங்களா? ரூட் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி greater than or equal to 0. தட் இஸ் கால்டு பாசிட்டிவ், cannot be a நெகட்டிவ். நீங்க நான் சொன்னதுனால தான். அதே மாதிரி இங்க இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க ரூட் வேல்யூ 2 + x. அதுவும் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா இட் ஷுட் பி a greater than or equal to 0. அப்ப இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து இந்த எக்ஸ் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 3 greater than or equal to x. 3 greater than or equal to x. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x greater than or equal to -2. x greater than or equal to -2. சரி, இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ண போறேன்? கம்பைன் பண்ண போறேன். இது கூட கொஞ்சம் மாத்திக்கலாம். இது எப்படி இடத்த மாத்திக்கிட்டீங்கன்னா என்ன எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்னா x less than or equal to 3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா x பக்கத்துல தான் லெஸ் தென் இருக்கு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ண போறேன். எப்படி கம்பைன் பண்ணலாம்ன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் -2 எடுத்துக்கங்க. -2 என்ன கொடுத்துருக்காங்க? -2க்கு லெஸ் தென். ஏன்னா -2 சைடு தான் லெஸ் தென் சிம்பிள் இருக்கு. less than or equal to x. அந்த x சைடு இங்க என்ன இருக்கு? less than or equal to 3. ஸோ இதுதான் டொமைன். இதுதான் this is the domain. Is the domain of f of x. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை வேற மாதிரி சொல்லலாம். இந்த டொமைனை வேற மாதிரி சொல்றது அந்த எப்படி சொல்லலாம்னா, இந்த ரெண்டு சைடு ஈக்குவலிட்டி இருக்கிறதுனால -2 closed interval of -2, +3 is also a domain. Is the domain of f of x. ஸோ அவங்க கேட்டிருக்க ரூட் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒருவேளை ரூட் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனும் இல்லாம ரெண்டு டேர்மா இல்லாம ஒரே டேர்மா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0ல இருந்து கன்க்ளூட் ஆகிற மாதிரியோ இல்லை நெகட்டிவ்ல இருந்து போடணும். அது மாதிரி ஒரு சம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் இப்படி கேட்கறாங்க வச்சுங்களேன். ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் f of x is equal to root of x - 3. வெறும் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தா நீங்க என்ன சொல்றது? அப்படின்னா அங்க நான் சொன்ன அதே லாஜிக் தான். x - 3 greater than or equal to 0 வரணும். ஏன்னா நெகட்டிவ் வரக்கூடாது. அதே லாஜிக் தான். ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸ் என்னன்னா x greater than or equal to 3 அப்படின்னு எழுதிக்கலாம். x greater than or equal to 3ன்னு வரும்போது என்னன்னா 3 அல்லது அதுக்கு மேல. அப்போ 3 அல்லது அதுக்கு மேலன்னா என்ன அர்த்தம்? 3ல ஆரம்பிச்சு அதுக்கு மேல வரைக்கும் உள்ள எல்லா ரேஞ்சுமே கவர் ஆகும். அப்போனா இதோட ரேஞ்ச் வந்து 3, சாரி, இதோட டொமைன் வந்து 3, இஸ் அ டொமைன். இஸ் தி டொமைன் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? வெறும் இந்த டேர்ம் வந்துன்னா 3 to infinity தான் இதோட டொமைன். இதுவே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இன்னொன்னு கேட்கறாங்க. இதுவே f of x is equal to root of 3 - x கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 3 - x கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா 3 - x is greater than or equal to 0, which implies that 3 greater than or equal to x. அப்ப என்ன x less than or equal to 3 ஆயிடும். x less than or equal to 3 என்ன ஆகும்னா ஒரு கிராஃப் வரைஞ்சி இங்க 3 வரும்னா less than or equal to 3 இந்த சைடு வரும். இந்த சைடு தான் -∞ இருக்கு. அப்போ டொமைன் என்ன எழுதணும்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா -∞, 3 closed interval. இதுதான் டொமைன். பாத்தீங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அங்க வந்து x greater than or equal to 3னா 3க்கு மேல. அப்போ 3 to infinity. less than or equal to 3னா 3க்கு கீழே. -∞ to 3. இதுதான் இது மாதிரி டொமைன். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை மாதிரி டொமைன் கண்டுபிடிக்கணும். சரி, இல்ல இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்றது பாருங்க. ஒருவேளை f of x is equal to root of x square - 9 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்றது? அப்போ அதுல வந்து அதே மாதிரி x square - 9 greater than or equal to 0ன்னு போட்டு x square is greater than or equal to 9. அப்போ x ஸ்கொயர்ல இருந்து நம்ம என்ன பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். அப்போ டொமைன் வந்து பாத்தீங்கன்னா -3 இதுதான் டொமைன். ஏன்னா பிளஸ் ஆர் -3 வரதுனால இந்த ரேஞ்ச் வந்து இந்த இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ டொமைன் வந்து பிளஸ் ஆர் -3. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டொமைன் எப்படி கேட்டாங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எந்த சம் கேட்டாலும் கிட்டத்தட்ட இதே மாடல்ல தான் இருக்கும். சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பார்க்கலாம். டிஃபைன்
ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்தா போதும். இதான் டெஃபினேஷன். A function f is called an odd function if this condition satisfied. f of minus x is equal to minus f of x இருந்தா odd function. அதுவே f of minus x வந்து f of x னு வந்தா ஈவன் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுனா போதும். இதுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா f of x is equal to x cube is an odd function because f of minus x னு போட்டீங்கன்னா minus x the whole cube வரும். minus x the whole cube minus x cube this is equal to minus f of x. அதனால இது வந்து odd function சொல்லலாம். அதுவே f of x is equal to x square னு போட்டீங்கன்னா அது பிளஸ் வரும். அதனால ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி cos x னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தான். காரணம் வந்து f of minus x போட்டீங்கன்னா cos of minus x. cos of minus theta only cos theta. அதனால அது f of x னு சொல்லலாம். ஸோ அதனால cos x எப்பவுமே ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ sin x என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா sin x வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். காரணம் f of minus x னு போட்டீங்கன்னா f cos of cos இல்ல sin of minus x னு போடும்போது you will be getting minus sin x. காரணம் வந்து sin of minus theta வந்து minus sin theta. அப்போ இது வந்து minus f of x னு வரதுனால இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ cos x எப்பவுமே ஈவன் ஃபங்க்ஷன், sin x எப்பவுமே ஆட் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது சம் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா determine whether the function f of x is equal to x mod x is an even function, odd function or neither அப்படின்றது செக் பண்ண சொல்றாங்க. சரி, நம்மளோட கண்டிஷன் தான் செக் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா x into mod x. சரிங்களா? So as per the condition I am going to replace x by minus x. x இருக்கிறதுல minus x போட்டீங்கன்னா minus x mod minus x. அப்ப என்ன ஆகும்னா minus x mod minus x என்றது only mod x தான். அப்போ மைனஸ் வெளியிலே தான் இருக்கு. இந்த x mod x again it is f of x. அப்போ என்ன ஆகுதுன்னா f of minus x வந்து minus f of x னு வரதுனால f of x வந்து ஒரு odd function. is an odd function. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. f of x என்பது ஒரு odd function. ஈவன் கிடையாது, neither கிடையாது. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் பார்ப்போம். Find the functions FOG and GOF for the following functions. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து FOG கண்டுபிடிக்கணும், GOF கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பாருங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்னன்னா f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க x square minus 1, g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் FOG of x. That is called f of g of x ன்னு அர்த்தம். சரி, f of g of x னா f of g of x ன்றது என்னன்னா 2x plus 1. Okay, now f of x ன்றது x square minus 1. அப்போ 2x plus 1 that is x square minus 1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. a plus b whole square, a square plus b square plus 2ab, 2 2s are 4x, அல்லது ஒரு minus 1 plus 1 minus 1 cancel ஆயிடுச்சுன்னா 4x square plus 4x. ஸோ இதுதான் வந்து FOG. அதுவே GOF கேட்டிருக்காங்க. GOF of x அப்படின்னு போடும்போது g of f of x. ஓகே, அப்போ g of f of x ன்றது பாத்தீங்கன்னா x square minus 1. அப்போ g of x என்னது 2x plus 1. so 2x, இதுதான், இது ஃபுல்லா x ன்னு நினைச்சுக்கணும். அப்போ 2x plus 1. அப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2x square minus 2 plus 1. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 2x square minus 1. ஸோ இதுதான் GOF. இது FOG, இது GOF. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சம் பார்ப்போம். evaluate the limit x tends to 1, x square minus 4x by x square minus 3x minus 4. இந்த சம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம லிமிட்டை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம் எப்பவுமே, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மேலேயும் 0 கீழேயும் 0ன்னு வந்துச்சுன்னா மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, லிமிட் x tends to 1, x square minus 4x divided by x square minus 3x minus 4. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன், லிமிட் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றேன். ரஃபா கூட சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 minus 4 minus 3, அப்போ 0 வரல, கீழேயும் 0 வரல, அப்போ கண்டிப்பா போடலாம். அப்படி மேலேயும் கீழேயும் 0 வந்துச்சுன்னா யூ ஹவ் டு ஃபேக்டரைஸ். ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸுக்கு 1 போட்டா 1 minus 4 divided by 1 minus 3 minus 4. நியூமரேட்டர்ல வந்து -3 வருது, கீழே வந்து -7ல 1 பண்ணா -6. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. ஸோ 1/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு. ஸோ இதே சம்ல ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும்.
ஃபேக்டரைஸ் ஆச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி போடுங்க, ஆகலைன்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. பட் ஓவரால் ஜீரோ மேலேயும் ஜீரோ கீழேயும் ஜீரோ வந்துச்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணும்போது நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்சம் பாருங்க, evaluate limit extends to 2 அப்படி எழுதிடலாம். evaluate limit extends to 2 x square plus x minus 6 but divided by x minus 2. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், முதல்ல லிமிட் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒருவேளை 0/0 வந்தா மட்டும்தான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் ஆர் ஃபேக்டரைஸ் அந்த மெத்தட் பண்ணலாம். சரி, சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வரும் 2 2s are 4, 4 2s are 6, 6 minus 6 0, நியூமரேட்டர் 0 வருது, கீழே 0 2 போட்டாலும் 0/0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அப்ப கண்டிப்பா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, மேல ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. அப்படி முடியலன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூலும் அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. எல் ஹாஸ்பிட்டல் ரூல் எப்பவுமே ஈஸி, அதனால நீங்க அந்த மெத்தடும் அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, இப்போ இங்க பாருங்க, நான் முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிடுறேன். நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்னன்னா -6, 2 3s are 6, மைனஸ் இங்க வேணும் அப்படின்னா x minus 2 into x plus 3 divided by கீழே x minus 2. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த x minus 2க்கு இந்த x minus 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் 2 போட்டீங்கன்னா 2 plus 3 is equal to 5. அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க கேட்கலாம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னா, கண்டிப்பா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாம். என்னன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 வரதுனால எல் ஹாஸ்பிட்டல் ரூல் இருந்ததுன்னா மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கீழே தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மேல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x, x பண்ணா 1, 6 பண்ணா 0, கீழே தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். நீங்க u/v மெத்தட்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதனால விட்டுருங்க. சரி, இப்போ x-க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 2s are 4, 4 plus 1, டினாமினேட்டர் 1 அதை விட்டுறலாம், 5. ரெண்டு ஆன்சர் ஒன்னா இருக்கு பாத்தீங்களா? இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். So when you are getting 0/0 indeterminate form, you can apply L hospital rule. L hospital rule. அப்படி இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுடலாம். பட் ஈஸியான மெத்தட் இதுதான், எது வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ இன்சம் பார்ப்போம். evaluate limit t tends to 1, t power 4 minus 1 by t cube minus 1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் t tends to 1, t power 4 minus 1 by t cube minus 1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா t க்கு 1 போட்டீங்கன்னா 1 minus 1 0, டினாமினேட்டரும் 1 minus 1 0. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ண முடியும். இது a² minus b² போட்டு ரெண்டா பிரிச்சு, இதை a³ minus b³ ஃபார்ம்ல யூஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நிறைய பேருக்கு a³ minus b³ ஃபார்ம்ல ஞாபகம் இருக்காது. ஃபார்ம்ல என்னன்னா a minus b into a² plus ab plus b². இதுதான் அந்த ஃபார்முலா. நிறைய பேருக்கு இந்த a³ minus b³ ஃபார்முலா தெரியாது. ஆனா a² minus b² ஃபார்முலா மட்டும் தெரியும், a plus b into a minus b. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணா மட்டும் தான் இந்த செம்ல ஆன்சர் வரும். அதனால எனக்கு இது கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுங்க, எல் ஹாஸ்பிட்டல் ரூல். சரி, அந்த ரூல் படி பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் பண்ணீங்கன்னா 4t³ t power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதை விட்டுருங்க. t³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t². now t-க்கு 1 போட்டீங்கன்னா 4/3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் பார்ப்போம். given that the given limit value கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? limit x tends to 2 f of x is equal to 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா limit x tends to 2 g of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ -2. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா limit x tends to 2 3 times of f of x divided by g of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட சம் தான், அதை நான் ஜஸ்ட் கட் பண்ணி இதுல போட்டிருக்கிறேன். சரி, இப்போ பை த லிமிட் ப்ராப்பர்ட்டி இந்த லிமிட் மேலேயும் கீழே தனித்தனியா கொடுக்கலாம். சரிங்களா? பை த நியூமரேட்டர்ல கொடுத்தீங்கன்னா 3 times of limit x tends to 2 f of x divided by denominator இந்த லிமிட் கொடுத்தீங்கன்னா limit x tends to 2 g of x. So by limit property I can distribute the limit in both numerator and denominator. சரி, 3 into limit x tends to 2 f of x ஓட வேல்யூ 4 by limit x tends to g of x ஓட வேல்யூ -2. ஸோ அப்போ என்னன்னா 12/-2 வருது, கேன்சல் பண்ணீங்கன்னா -6. ஸோ -6 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். இதுவும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட சம் தான், கொஸ்டின் பேப்பர்ல கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன்.
இதை கொடுத்துட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்கறாங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு தட் வேல்யூ, அதோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்கறாங்க. சரி, இது எப்படி பண்ணணும்னா பை லிமிட் ப்ராப்பர்ட்டி. என்ன லிமிட் ப்ராப்பர்ட்டி? தட் லிமிட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். அப்போ லிமிட் வந்து நியூமரேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா விச் இஸ், இதை கூட பிராக்கெட் எப்படி போட்டுங்க, விச் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு வரும், டிவைடட் பை கீழே லிமிட்டை போட்டீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ இதுல இருந்து என்ன பண்றேன், இங்க டினாமினேட்டர் இருக்கிற லிமிட்டை நான் சைடு கொண்டு போறேன். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு வந்துடும். இதை 10 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். சரி, இந்த லிமிட் உள்ள கொண்டு போகும்போது என்னன்னா இதுல எக்ஸ் இருக்கு, அதனால லிமிட் இதுக்கு மட்டும் தான் வரும். இங்க எக்ஸ் இல்லாததுனால அதுக்கு லிமிட் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 கான்ஸ்டன்ட்னா அதே கான்ஸ்டன்ட் தான் வரும். திஸ் இஸ் ஆல்சோ லிமிட் ப்ராப்பர்ட்டி தான். 10 இன்ட்டு இதுக்கு லிமிட் எக்ஸ் டு 1 போட்டீங்கன்னா 1 மைனஸ் 1 0 ஆயிடும். அப்போ 10 இன்ட்டு 0 0. அப்போ இந்த 8 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது 0 ஆயிடுச்சு, இந்த 8 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பிளஸ் 8 ஆயிடும். ஸோ அவங்க இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ 8. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த சம். இப்போ இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் லிமிட் t டென்ஸ் டு 0. என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் t டென்ஸ் டு 0 ரூட் ஆஃப் t ஸ்கொயர் பிளஸ் 9 மைனஸ் 3 டிவைடட் பை t ஸ்கொயர். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். இதுவும் போர்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டது தான், அதனால கொஞ்சம் கிளியரா வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த லிமிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது டைரக்டா டீக்கு 0ன்னு போட்டீங்கன்னா ரூட் ஆஃப் 9 3 ஆயிடும், 3 மைனஸ் 3 0, நியூமரேட்டர்ல 0 வருது, பை டினாமினேட்டர் டீக்கு 0 போட்டா அதுவும் 0 வருது. ஸோ whenever you are getting 0 by 0 indeterminate form, நான் என்ன சொல்லியிருக்கேன், எதர் ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அல்லது எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும்னா இது வந்து a பிளஸ் வித் ஹோல் பவர் n ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை ஒரு காம்ப்ளிகேட் ஃபார்முலா, அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போறதுன்றது கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கீங்க. இப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிடுங்க, பிரச்சனையே இருக்காது. பட் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும்னா யூ ஷுட் நோ தி டிஃபரன்ஷியல் ஆஃப் ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் வரும். ஸோ அதே லாஜிக் படி இங்க நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறதும் அதே தான். லிமிட் t டென்ஸ் டு 0 ரூட் எக்ஸ், உள்ள இருந்து ஃபுல்லா எக்ஸ் நினைச்சிங்க. அப்போ 1/2 ரூட் எக்ஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 9. சரிங்களா? ஸோ ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் இன்னர் டேர்ம் டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t ஹோல் டிவைடட் பை கீழே இருக்க டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2t. ஸோ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்னது, நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதை பண்ணியாச்சு. டிவைடட் பை டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுவும் பண்ணியாச்சு. சரி, இப்போ இதை ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா இப்போ இருங்க, இந்த 2tக்கு இந்த 2t கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தா ஒரு ரீசன் கூட சொல்றேன் பாருங்க. கீழே எப்பவுமே 2t/1 அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா 1/2t ஆயிடும். அதனால 2tக்கு 2t கேன்சல். ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அப்படியே கூட கேன்சல் பண்ணுங்க. ஏதாவது கன்ஃபியூஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதான் விஷயம். 2t/1 அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா 1/2t, 2t கேன்சல் ஆயிடுச்சு. சரி, அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு, ஒன்ஸ் இஃப் யூ கேன்சல் 2t, ரிமைனிங் டேர்ம் என்ன வருதுன்னா t டென்ஸ் டு 0 1/2 ரூட் ஆஃப் t ஸ்கொயர் பிளஸ் 9 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டீக்கு 0ன்னு போட்டீங்கன்னா 1/2 ரூட் ஆஃப் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு 3, ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்க 9 3 ஆயிடும். ஸோ 1/6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். எவாலுவேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ். இது வரைக்கும் போட்ட சம்லாம் எக்ஸுக்கு 2 டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 0 வந்துச்சுன்னா வேற மாதிரி பண்ணணும் சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷன். இப்படி ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவே யூ ஷுட் ஃபைண்ட் போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். சரிங்களா? ஸோ இது எப்படின்னா இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இங்க 2 இருக்கு, 2 இங்க இருக்கு வச்சுங்களேன். 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா லெஸ் தென் 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 2. 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4x மைனஸ் 2. அப்போ நீங்க வந்து லிமிட் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட். இஃப் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் ஆர் சேம் தென் ஒன்லி லிமிட் எக்ஸிஸ்ட், அதர்வைஸ் லிமிட் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வரப்போகுது,
லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் போடுங்க. மைனஸ்னா மைனஸ் 2 கிடையாது. திஸ் மைனஸ் ரெப்ரசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். சரிங்களா? ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு 2, இங்க என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. சரி, அப்போ அதுல வந்து எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் 2 சொல்லாதீங்க. திஸ் மைனஸ் ரெப்ரசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அதனால வெறும் 2 மட்டும் போடுங்க. 2 ஸ்கொயர் வந்து 4. 4 பிளஸ் 2 ஈக்குவல் டு 6. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எனக்கு 6ன்னு வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷன் என்னது? 4x மைனஸ் 2. 4x மைனஸ் 2. ஸோ அதே மாதிரி இங்க எக்ஸுக்கு 2 போடுங்க. எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா 4 2 சார் 8 மைனஸ் 2. 8 மைனஸ் 2 என்னது? 6. இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். therefore limit exist. that limit value அவங்க லிமிட் தான் கேட்டிருக்காங்க. லிமிட் x tends to 2 f of x என்ன கேட்டாங்க? அந்த லிமிட் வேல்யூ 6 ஈக்குவலா வரதுனால அந்த வேல்யூ தான் அதோட ஆன்சர். அவங்க கேட்டிருக்க வேல்யூ தான் இது. ஓகே, ஒருவேளை ஈக்குவலா இல்லைன்னா லிமிட் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லி முடிச்சிடணும். ஸோ லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஷார்ட்டா போடுற மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, h யூஸ் பண்ணிலாம் போடுவாங்க. அதுவும் போடலாம், தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ஈஸியான சம்ம 2 மார்க் கொஸ்டினுக்கு இது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷனுக்கு h யூஸ் பண்ணி போடலாம். ஏன்னா காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி லிமிட்ல ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லிமிட் h டென்ஸ் டு 0 f of a minus h f of a plus h வச்சு போடலாம். அது இங்க தேவையில்லை. 2 மார்க்கு இது நார்மலா போட்டாவே போதுமானது. ஓகே, அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் பார்ப்போம். செக் வெதர் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -3. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சம் பாருங்க. லிமிட் கீழே வந்து மாட் இருக்கு பாருங்க. எக்ஸ்டென்ஸ் டு -3. 3x plus 9 divided by mod x plus 3. இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட சம் தான். அதனால தான் அதை கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கீங்க. இந்த மாட் வந்தாவே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மாட் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுற வேல்யூக்கு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடுற வேல்யூக்கு நெகட்டிவ்லையும் ரைட் ஹேண்ட் சைட்ல போடுற வேல்யூக்கு பாசிட்டிவ்லையும் போடணும். அதுக்கு மாடு பத்தி mod x மைனஸ் ஏ mod x பிளஸ் ஏக்கு அந்த ஃபங்க்ஷனே இருக்கு. நான் அதெல்லாம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க வேணா. நான் பிக் கொஸ்டின் நடத்தும் போது நடத்தியிருக்கிறேன். இங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் தேவையான அளவுக்கு சொல்லிட்டு நடத்தி முடிச்சிடுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாடு வந்துன்னா இதுல டைரக்டாலாம் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. மாடுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டை தான் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நெகட்டிவ்லையும் ரைட் ஹேண்ட் லிமிட்ல பாசிட்டிவும் நம்ம இதை மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ப என்னன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3 மைனஸ் திஸ் மைனஸ் ரெப்ரசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடும்போது என்ன ஆயிடும், மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாடு கிடையாது. கீழே மட்டும் தான் மாடு இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 போடணும். ஏன் சார் மைனஸ் கேட்டீங்கன்னா அதான் நான் சொன்னது, மாடுனாவே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு மைனஸ் போடணும். ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருந்தா பிளஸ் போடணும். நாட்டு எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு போட முடியாத ரீசன் இருக்கு. இங்க +3 இருக்கா, அப்போ எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டா எக்ஸோட வேல்யூ என்னது -3. அடுத்து எக்ஸ் டென்ஸ் டு -3க்கு மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் -3 மைனஸ் போடணும். இது ரொம்ப பிரீஃபா திங்க் பண்ணி மண்டையெல்லாம் உடச்சிக்க வேண்டாம். இப்போ சிம்பிளா வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மாடுக்கு மைனஸ் போடணும். சரிங்களா? சரி, இப்போ போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3 நியூமரேட்டர்ல 3 வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை டினாமினேட்டர்ல -x plus 3. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த x plus 3க்கு இந்த x plus 3 கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் வந்து -3 அப்படின்னு தான் இருக்கு. எக்ஸே இல்ல, எக்ஸ் இருந்தா தான் -3 சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸே இல்ல, வெறும் இந்த மைனஸ் மேல கொண்டு போனீங்கன்னா -3. ஸோ வி ஆர் கெட்டிங் -3 இன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். RHL. அப்போ லிமிட் x tends to -3 plus this plus represent right hand limit 3x plus 9 divided by right hand sideல நான் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், மாடுக்கு பிளஸ்ல போடணும். பிளஸ்னா வெறும் மைனஸ்ல எதுவும் மென்ஷன் பண்ணாம அப்படியே போட்டீங்கன்னா போதுமானது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மட்டும் தான் மைனஸ் போடணும், ரைட் ஹேண்ட் லிமிட் பிளஸ் போட்டா போதும். சரி, அப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட் x tends to -3 பிளஸ் நியூமரேட்டர்ல 3 வெளில எடுத்தீங்கன்னா x plus 3 by டினாமினேட்டர்ல வெறும் x plus 3. அப்போ என்ன ஆகுதுன்னா x plus 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு +3 கிடைக்குது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் -3னும் ரைட் ஹேண்ட் லிமிட் +3 கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ லிமிட் நாட் ஈக்குவல் நான் சொல்லியிருக்கேன், லிமிட் நாட் எக்ஸிஸ்ட்.
limit not exist at x is equal to -3 அப்படின்னு போடணும். சரிங்களா? அவ்வளவுதான் சம்மோட ஆன்சர். இன்சம் பார்ப்போம். evaluate limit x tends to 3 f of x where f of x is equal to சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்க சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு லைன் போட்டு இங்க 3 இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் x² -3, ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் x + 4. ஓகே, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா போடுறது சொல்லித்தரேன். ஆனா இதை பார்த்தோன்னே இருக்கா இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 3 கொண்டு வந்து நேரம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 - 3 6. இந்த 3 எங்க கொண்டு போடுங்க. 4 + 3 7. ரெண்டுமே நாட் ஈக்குவல். அவ்வளவுதான், லிமிட் நாட் எக்ஸிஸ்ட், முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு சம்மா ப்ராப்பரா போட்டு காட்டுறேன், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3. இங்க 3 தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 மைனஸ் என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f of x. So limit x tends to 3 minus left hand side இருக்க ஃபங்க்ஷன் என்னது? x² - 3. இப்போ இந்த 3 கொண்டு போட்டா 3². 9 - 3 is equal to 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் கண்டுபிடிக்க போறேன் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு லிமிட் x tends to 3 plus f of x is equal to limit x tends to 3 plus ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா x + 4. ஸோ அதுக்கும் 3 போட்டீங்கன்னா 3 + 4 is equal to 7. So left hand limit is not equal to right hand limit. Left hand limit is not equal to right hand limit. Therefore limit not exist. Therefore limit not exist for the function at x is equal to 3. 3ன்ற பாயிண்ட்டுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் கிடையாது. அவ்வளவுதான் சம்மோட ஆன்சர். இப்போ இன்சம் பார்க்கலாம். Find the value of k for which the function is continuous. இது வரைக்கும் லிமிட் சம் பார்த்தோம். இப்போ கண்டினியூஸ் வச்சு பார்க்க போறோம். கண்டினியூஸ்னா k ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறேன். ஸோ கண்டினியூஸோட டெஃபினிஷன் என்னன்னா லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும் அண்ட் த ஃபர்தர் கண்டிஷன் லிமிட் x tends to a f of x is equal to f of a. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டினியூஸ்னு அர்த்தம். சரி, இப்போ இதை மாதிரி x equal to 1 2ல கேனும் நாட் ஈக்குவல் டு 2ல இதுவும் சொன்னாங்கன்னா இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு ரெண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆன கண்டிஷனா நம்ம செக் பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன், லிமிட் எக்ஸிஸ்ட்ன்ற லாஜிக் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா x² + x - 6 டிவைடட் பை x - 2. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா 2² 4 4 + 2 6 - 6 0 0/0 இன்டெர்மினன்ட் ஃபார்ம். அப்போ எல்லா ஸ்பிரிட் ரூல் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. எல்லா ஸ்பிரிட் அவாய்ட் பண்ணுங்க, வேற வழியில்னா பண்ணுங்க. மார்க் போடுவாங்க, போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து என்னன்னா இந்த எல்லா ஸ்பிரிட் ரூலுக்கு முன்னாடி வர டாபிக்னால டோன்ட் எக்ஸ்பெக்ட் எல்லா ஸ்பிரிட் ரூல் ஃபேக்டரைஸ் பண்ணி போடணும்னு பசங்க எதிர்பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி போடுங்க. எல்லா ஸ்பிரிட் ரூல்ல அவாய்ட் பண்ணுங்க. முடியலன்னா எனக்கு இல்லை சார் எல்லா ஸ்பிரிட் தான் முடியும்னா போடுங்க. ஒன்றும் இல்லை, மார்க் வரைக்கும் நான் குறைக்க மாட்டாங்க நம்புவோம். சரி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மேல ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா x3 வந்து எப்படி பிரிக்கலாம், 2 3s are 6. இப்போ மைனஸ் வந்து இதுக்கு போட்டுருங்க. ஸோ x - 2 இன்ட்டு x + 3 டிவைடட் பை x - 2. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த x - 2க்கு இந்த x - 2 கேன்சல் ஆகி இந்த 2 கொண்டு வந்து போட்டீங்கன்னா 2 + 3 is equal to 5 அப்படின்னு வருது. அப்போ இந்த லிமிட் x tends to 2 f of x ஓட வேல்யூ 5 கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல பாருங்க x ஓட வேல்யூ 2ல f of x ஓட வேல்யூ k. அப்போ வாட் we are observing here, f of இந்த x ஓட வேல்யூ 2ன்னு இதுல போடும்போது x ஓட வேல்யூ 2ஆ இருக்கும்போது f of x ஓட வேல்யூ k அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு மேல கண்டினியூஸ் கண்டிஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க, லிமிட் x tends to a f of x ஓட வேல்யூ f of a. அப்போ since the function is continuous, this equal to this. புரியுதுங்களா? Since f of x is continuous. Since f of x is continuous, this equal to this. அப்போ k ஓட வேல்யூ 5 ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். This implies that k is equal to 5. So f of x continuousனா k என்னன்னு கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு k ஓட வேல்யூ 5 ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் சம்மோட ஆன்சர். இப்போ இன்சம் பார்ப்போம். Function f of x is continuous at x equal to 0, then the find the value of k ன்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ 0 இங்க இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷன் தான் kx by mod x. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷன் வந்து 3. சரிங்களா? ஸோ அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்க போறேன்.
சரி, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா லிமிட் x tends to 0 minus represent left hand limit f of x. அப்போ லிமிட் x tends to 0 minus left hand side இருக்க ஃபங்க்ஷன் என்னது kx by mod x. பட் ஐ டோல்ட் யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் mod x வந்து மைனஸ்ல தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ லிமிட் x tends to 0 minus kx by minus xன்னு போடணும். நானே சொல்லியிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் mod x வந்து நெகட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் கே அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷன் வந்து 3. அப்போ எக்ஸ் இருந்தா தானே 0 போடுவீங்க, எக்ஸே இல்லைனால அது 3. சரி, ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல்ன்றது இதுக்கு தான் இருக்கு. அப்போ f of 0 ஓட வேல்யூ 3. So what we are observing from the given function f of 0 is equal to 3. So since f of x is continuous, நல்லா கேட்டுங்க, since f of x is continuous at x equal to 0, அப்போ என்ன ஆகுதுன்னா லிமிட் x tends to 0 f of x is equal to f of 0 f of 0. ஓகேங்களா? அதுதான் இந்த வேல்யூ தான் போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெப்ரசென்ட் பண்ணும். போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் கே ஈக்குவல் டு 3. அப்போ மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 3 தான். ஸோ அப்போ அதுல இருந்து கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா -3 கிடைக்கும். ஸோ கேவோட வேல்யூ -3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ வெரி சிம்பிளா, ரொம்ப டீஃபா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பார்க்காதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் போட்டுட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சு விட்டுட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா கண்டினியூஸ்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இஃப் போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ டேரக்டா எழுதினாலும் தப்பு இல்லை. இதை நீங்க அவாய்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அவ்வளவுதான் சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பார்ப்போம். Find the relationship between a and b so that the function defined by this is continuous at x equal to 3. Continuous na limit exists and limit value is equal to function of that point அப்படி நமக்கு தெரியும். சரி, கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை வச்சு நம்ம முதல்ல லெஃப்ட் ரைட் எழுதிடலாம். இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏஎக்ஸ் பிளஸ் 1, ரைட் ஹேண்ட் சைடில் பிஎக்ஸ் பிளஸ் 3. ஸோ நான் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு போடும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3 minus is called left hand limit equal to limit x tends to 3 minus left hand sideல இருக்க ஃபங்க்ஷன் என்னதுங்க ax plus 1. ஸோ எக்ஸுக்கு 3ன்னு இதில் போட்டிங்கன்னா 3a plus 1. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ரைட் ஹேண்ட் லிமிட் RHL. ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 3 plus f of x. அப்போ லிமிட் x tends to 3 plus ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா bx plus 3. ஸோ எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 3b plus 3. Okay, now since the function is continuous, limit exists. Since f of x is continuous at x equal to 3 நால limit exists. கரெக்டுங்களா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாதான் கண்டினியூஸாவே இருக்க முடியும். ஸோ லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருந்தா தான் முடியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல்னா இதில் எடுத்து ஈக்குவல் பண்ண வேண்டியதுதான். என்னது 3a plus 1 இதுக்கு ஈக்குவல் இருக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட்டான 3b plus 1க்கு ஈக்குவல் இருக்கணும். What they are asking from the question, they are asking the relation between a and b. a க்கும் b குள்ள ரிலேஷன் கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்து கண்டுபிடிச்சா போதும். என்னது 3a equal to 3b, இந்த 1 and சைட் பண்ணா -1, 3 minus 1 2 ஆயிடும். So a is equal to 3b plus 2 divided by 3. இதுதான் ரிலேஷன் between a and b. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ சிம்பிள், வெரி. கண்டினியூஸ்னாலும் சரி, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலும் சரி, கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவல்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் சம்மோட ஆன்சர். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் த கான்ஸ்டன்ட் சி இஸ் அ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் என்டையர் இன்டர்வல். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா லிமிட் எக்ஸிஸ்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் படி நான் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி டயக்ராம் போட்டு
நடுவில் வந்து இங்க பாயிண்ட் 2 கொடுத்துருக்கனால 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா cx² + 2x, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து x³ - cx இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ லிமிட் x tends to 2 - f of x is equal to limit x tends to 2 - f of x. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷன் எங்க என்ன இருக்கு cx² + 2x. அப்போ x-க்கு 2ன்னு இதுல போட்டீங்கன்னா 2 square 4, அப்போ 4c plus x-க்கு 2ன்னு போட்டீங்கன்னா 2 × 2 4. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அடுத்தது நான் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா RHL. ஸோ லிமிட் x tends to 2 + f of x. That is limit x tends to 2 plus ரைட் ஹேண்ட் சைடில் வந்து x³ - cx. அப்போ x-க்கு 2 போனா 2³ 8 - 2c. x-க்கு 2 போட்டா 2c. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சின்ஸ் f of x is continuous எழுதணும். சின்ஸ் f of x is continuous implies limit exist. Limit exist. Limit exist mean left hand limit equal to right hand limit. Left hand limit is equal to right hand limit. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது 4c + 4 is equal to 8 - 2c. இந்த 2c இன்சைட் கொண்டீங்கன்னா +2c. அப்போ 4c + 2c வந்து 6c வந்துடும். இந்த 8 இந்த 4 இன்சைட் பண்ணா -4 அப்படின்னு வந்துடும். ஸோ நவ் 6c = 8 - 4 4, c is equal to 4/6. ஸோ ஃபைனலா c யோட வேல்யூ 2/3. 2/3 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சம் பார்ப்போம். Find the values of k so that the function f of x is continuous at x = 3. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சம்மு போன சம்மு ஒன்று தான். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் கைன் சம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ரெண்டு மாதிரி சம் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே 3 இருக்கு. 3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து kx² இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்து 2 இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது லிமிட் x tends to 3 - f of x. So limit x tends to 3 - f of x னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து kx² இருக்கு. ஸோ 3 வந்து போட்டிங்கன்னா 3 ² 9, ஸோ 9k. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்பேன் RHL. ஸோ RHL வந்து லிமிட் x tends to 3 + f of x. அப்போ என்ன ஆயிடுதுன்னா லிமிட் x tends to 3 plus ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்னன்னா 2. எக்ஸ் இருந்தாலும் 3 போட முடியும், எக்ஸே இல்லைனாலும் அங்கே இருக்க 2 அப்படியே வந்துடும். சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. பட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x = 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எழுதணும். இது கண்டிப்பாக எழுதுங்க, எழுத முட்டுறாதீங்க. சின்ஸ் த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் லிமிட் எக்ஸிஸ்ட். கண்டினியூஸா இருக்கிறதுனால லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கும். ஏன்னா லிமிட் எக்ஸிஸ்டா இருந்தா தான் கண்டினியூஸாவே இருக்க முடியும். சின்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் லிமிட் எக்ஸிஸ்ட். லிமிட் எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல்ன்றதை வச்சு நம்ம சம் முடிச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 9k, ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 2. அப்போ அதுல இருந்து k-வோட வேல்யூ 2/9. ஸோ 2/9 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். Differentiate y is equal to x² into e power of x. ஸோ இது வரைக்கும் லிமிட் கண்டினியூட்டி என்ற டாபிக் முடிஞ்சு போச்சு. இப்போ பேசிக் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். இது உங்களுக்கு இது நீங்க ஆல்ரெடி தரவா தான் இருப்பீங்க. இதெல்லாம் பேசிக்கா டிஃபரன்ஷியேட் பண்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் uv மெத்தட்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதான். இது u, இது v. ஸோ யூ நோ வெரி வெல் அபவுட் தி ப்ராடக்ட் ரூல். uv dash equal to uv dash plus vu dash. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ dy/dx is equal to u into v dash. e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் plus e power of x into u dash x² dash. ஸோ அப்போ என்னன்னா x² into e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே தான் வரும். plus e power of x into x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். ஸோ ஃபைனலா x into e power of x காமனா வெளியில எடுத்தீங்கன்னா ஒரு x உள்ள வரும். இங்கேயும் x e power of x வெளியில எடுத்துட்டா ஒரு 2 வரும். அவ்வளவுதான். யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இதான் சம்மோட ஆன்சர்.
இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், போன சம் அதுவும் ஒன்று தான். ஆனால் இங்கே வந்து எஃப் டபுள் டேஷ்னால 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது யூனிவர்சிட்டியில் கேட்டதுனால தான் சம் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இதையும் நம்ம என்ன பண்ணணும், யூன்னு எடுத்துக்கணும், இதை வின்னு எடுத்துக்கணும். ஸோ யூவி மெத்தடில் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், அதனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்த ஃபார்முலா டேரெக்டாக பண்ணிடுறேன். எக்ஸை வச்சுட்டு இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஆஃப் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 1 டைம் டிஃபரன்ஷியல் முடிஞ்சு போச்சு. இதை ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதாவது இதில் இ பவர் ஆஃப் எக்ஸை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் வந்து எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, 1 டைம் டிஃபரன்ஷியல் முடிஞ்சு போச்சு. பட் கொஸ்டின் வந்து செகண்ட் டைம் டிஃபரன்ஷியல் கேட்குறாங்க. அதனால இதை இன்னொரு முறை டிஃபரன்ஷியல் பண்ணலாம். இதை இன்னொரு முறை டிஃபரன்ஷியல் பண்ணினா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை யூனும் இதை ஃபுல்லாத்தையும் வின்னு எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணும்போது இ பவர் ஆஃப் எக்ஸை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் வியை வச்சுக்கிட்டு இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே யூவி மெத்தட்ல இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா இ பவர் ஆஃப் எக்ஸை காமனா வெளியில எடுத்தீங்கன்னா இங்க 1 ஆயிடும். இங்க இ பவர் ஆஃப் எக்ஸ் போச்சுன்னா இது எக்ஸ் பிளஸ் 1 ஆயிடும். ஸோ ஃபைனலா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், அவங்க எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் ஆஃப் tan 2x. So please understand this is not a sin x. Sin of x இதுதான் x. அதனால இது uv மெத்தட்ல போட்டுறாதீங்க. ஏன்னா sin x into tan 2x கொடுத்தா you can apply uv method. இது sin x அப்படின்றது. அப்ப இது வந்து செயின் ரூல் தான் கிட்டத்தட்ட. நீங்க செயின் ரூலா இருந்தா ஒன்னு வந்து இதை யூன்னு எடுத்து வச்சுட்டு தனியா போடணும். இல்ல டைரக்டாவே செயின் ரூல் அப்ளை பண்ணலாம். வாட் இஸ் செயின் ரூல் அப்படின்னா யூ கன்சிடர் தி என்டையர் டேர்ம் லைக் எக்ஸ். இங்க இருக்கிற இந்த tan 2x தான் நீங்க எக்ஸா கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் இன்ட்டு எதை நீங்க எக்ஸா நினைச்சீங்களோ அதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை தானே எக்ஸ் நினைச்சீங்க, அதை மட்டும் தனியா டிஃபரன்ஷியல் பண்ணணும். தனியா டிஃபரன்ஷியல் பண்ணணும்னா அதை டேஷ் போட்டுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. டேஷ் என்னது டிஃபரன்ஷியல். ஓகே, நவ் காஸ் ஆஃப் tan 2x இன்ட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டிஃபரன்ஷியல் ஆஃப் tan x வந்து secant ஸ்கொயர் x. secant ஸ்கொயர் x. அப்போ tan 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் 2x இன்ட்டு 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் f dash of x. ஸோ ஓவராலா இதை எடுத்து எழுதுனீங்கன்னா f dash of x is equal to 2 முன்னாடி எழுதிக்கங்க. 2 இன்ட்டு cos tan 2x இன்ட்டு secant ஸ்கொயர் 2x. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் dy by dx if y is equal to log of log x. இதுவும் ஒன்ஸ் அகைன் செயின் ரூல் தான். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx, you see log of log x, consider the entire term like x. இதை நம்ம x-ஆ கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்போ என்ன ஆகும்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. எதை x-ஆ நினைச்சோம், இதை x நினைச்சோம், அதான் 1 by x இன்ட்டு எதை x-ஆ நினைச்சோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை x-ஆ நினைச்சோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால தான் அதை டேஷன் போட்டேன். ஸோ 1 by log x இன்ட்டு log x டேஷ் அப்படின்னு அர்த்தம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அப்போ ஃபைனல் ஆன்சர் 1 by x log x. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இந்த சம் பார்ப்போம். Find dy by dx for the function x square plus y square equal to 9. X square plus y square equal to 9. So differentiating with respect to x. So differentiating with respect to x. அப்போ x square differentiate பண்ணா 2x, y square differentiate பண்ணா 2y dy by dx. So இது எழுதுனா நல்லது. ஏன்னா இங்க with respect to ரெண்டு வேரியபிள் இருக்கனால y x with respect to x ன்னு சொல்லிடுறோம். 2y dy by dx is equal to constant differentiate பண்ணா 0. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு dy by dx தான் வேணும். அந்த 2x சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ 2y dy by dx is equal to minus 2x. ஸோ இப்போ நம்மளுக்கு dy by dx வேணுன்றதுனால dy by dx is equal to minus 2x by 2y. ஸோ 2 கேன்சல் பண்ணீங்கன்னா minus x by y. ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். Find dy by dx if
the given function x cube plus xy square minus 6y square equal to 0. இதுல என்ன dy by dx வேணும்னா differentiating with respect to x. x cube பண்ணா 3x square. இது uv method apply பண்ணணும். x வச்சு y square பண்ணா 2y dy by dx plus y square வச்சுக்கிட்டு x differentiate பண்ணா 1 minus இதை differentiate பண்ணா 12y dy by dx equal to 0. இப்போ நம்மளுக்கு தேவை dy by dx தான். ஸோ அந்த dy by dx டேர்ம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 2xy dy by dx minus 12y dy by dx is equal to இந்த y square அங்க போனா minus y square, அந்த டேர்ம் அங்க போனா minus 3x square. ஸோ நம்ம dy by dx தான் வேணும்ன்றதுனால dy by dx வெளில எடுத்துருங்க. 2xy minus 12y into dy by dx is equal to இதுல மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னா y square plus 3x square அப்படின்னு வந்துடும். அப்போ ஃபைனலா நம்மளுக்கு dy by dx வேணும்னா minus y square plus 3x square divided by 2xy minus 12y. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான dy by dx. இப்போ இன்சம் பார்ப்போம். இது யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கட் பண்ணிருக்கேன் பாருங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இ பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துட்டு ஃபைன் dy by dx அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியல் அப்படின்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தான் இது. இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸ் இ பவர் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். differentiating with respect to x. சரி, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா uv மெத்தட் தான். x வச்சுட்டு e power of x பண்ணா சேம் e power of x into dy by dx பிளஸ் e power y வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ ஃபர்ஸ்ட் uv மெத்தட் அப்ளை பண்ணுறோம். whenever y இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் dy by dx வந்துடும். அதனால அது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. uv மெத்தட் x வச்சு e power y பண்ணா e power y dy by dx பிளஸ் e power y வச்சுட்டு x பண்ணா 1. uv மெத்தட் முடிஞ்சு போச்சு. மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. ஸோ போன சம்ல சொன்ன மாதிரியே dy by dx டேர்ம் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ x e power y dy by dx, அடுத்த டேர்ம் இது பிளஸ் dy by dx. ஸோ ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அந்த சைடு போனா பிளஸ் 1 ஆயிடும். இந்த e power y அந்த சைடு போனா மைனஸ் e power y ஆயிடும். ஓகே, நவ் ஐ வாண்ட் dy by dx. ஸோ dy by dx வெளியில எடுத்துருங்க. அப்படி வெளில எடுத்தீங்கன்னா உள்ள வந்து x into e power y பிளஸ் இங்க ஒண்ணுமே இல்லை, dy by dx போச்சுன்னா 1 ஆயிடும். ஈக்குவல் டு 1 மைனஸ் e power y. ஸோ ஃபைனலா நம்ம தேவையானது dy by dx தான். அதை இங்க வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 1 மைனஸ் e power y டிவைடட் பை x e power y பிளஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான dy by dx. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ சப்போம் find dy by dx if y is equal to x power x. இப்போ மாதிரி வேரியபிள் பவர் வேரியபிள் இருந்தாவே அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு லாக் முதல்ல அப்ளை பண்ணணும். டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். லாக் ஆன் போத் சைட். எப்பெல்லாம் லாக் அப்ளை பண்ணணும், வேரியபிள் பவர் வேரியபிள் எக்ஸ் பவர் எக்ஸ் இருக்கனால லாக் எடுக்க போறேன். ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ். அப்போ log y equal to log ப்ராப்பர்ட்டி படி பவர்ல இருக்குது ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்போ x log x அப்படின்னு வந்துடும். அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ log y பண்ணா 1 by y, y இருக்கிறதுனால dy by dx. இப்போ இது uv மெத்தட் அப்ளை பண்ணணும். இதை u எடுத்துக்கணும், இதை v எடுத்துக்கணும். ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா log x பண்ணா 1 by x பிளஸ் log x வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. ஸோ uv மெத்தட் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளுக்கு dy by dx தான் வேணும். அப்போ இங்க இருக்க y அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா y இன்ட்டு இந்த எக்ஸுக்கு x பண்ணா 1 பிளஸ் log x. அவ்வளவுதான் சம்பதம், இதான் ஆன்சரு. பட் இதுல y யோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. y அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, x பவர் x கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து நேரம் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x பவர் x இன்ட்டு 1 பிளஸ் log x. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் dy by dx if x is equal to t square y equal to 2t. ஸோ இப்போ இந்த சம் எப்படி போகணும்னா
எக்ஸ் வந்து டி ஸ்கொயர், ஒய் வந்து 2t கொடுத்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ் கேட்குறாங்க. முதல்ல என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் முதல்ல பண்ண போறேன். அப்போ டிஎக்ஸ் பை டிடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. இப்போ டிஒய் பை டிடி என்ன வரும்னா 2t பண்ணா 2. பட் கேட்டிருக்க கொஸ்டின் டிஒய் பை டிஎக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. அப்போ டிஒய் பை டிடின்றது 2, டிஎக்ஸ் பை டிடின்றது 2t. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 1/t வந்துடும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஒருவேளை இந்த சம்ல செகண்ட் டெரிவேட்டிவ் கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இதை ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்றதா இருந்தா டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் அப்படின்னா 1/t டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/t ஸ்கொயர். அதாவது 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/x ஸ்கொயர் சொல்றோம் பாத்தீங்களா, அதே ஃபார்ம்ல அப்படி 1/t பண்ணா -1/t ஸ்கொயர் இன்ட்டு dt பை dx மறக்காம போடணும். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. காரணம் என்னன்னா we are differentiating with respect to x. இங்க x இல்ல t தான் இருக்குனால அதை t தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். சரி, ஆனா இப்படியே விட்டுற முடியாது. இதை ஃபர்தரா பண்ணும்போது t ஸ்கொயர் இன்ட்டு dt பை dx என்னன்னு பார்க்கணும். dx பை dt 2t. அப்போ dt பை dx வந்து 1/2t. 1/2t. அப்போ ஃபைனல் ஆன்சர் -1/2t3. இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ கண்டிப்பா செகண்ட் டெரிவேட்டிவ் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சம்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டா ஃபர்தரா இப்படிதான் அதை ப்ரொசீட் பண்ணிடுங்க. சரிங்களா, அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் லைன் டு த கர்வ் அட் த பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அடுத்த போன டாபிக் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து டான்ஜென்ட் அண்ட் நார்மல் ரிலேட்டட் டாபிக் போயிடலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க கர்வ் வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அதுல இருந்து டான்ஜென்ட் அண்ட் நார்மல் கண்டுபிடிக்கணும்னா டான்ஜென்ட்டுக்கான ஃபார்முலா y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இது டான்ஜென்ட். நார்மலுக்கு வந்து y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. பட் m கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா dy பை dx அட் த பாயிண்ட். கொடுத்துருக்க பாயிண்ட் இங்க சப்ஸ்டிட் பண்றது தான். அப்போ இங்க முதல்ல m கண்டுபிடிக்கணும்னா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dy பை dx இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 3x ஸ்கொயர். பட் mன்றது அந்த dy by dx நான் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். பட் த பாயிண்ட் கிவன் 2,8 கொடுத்துருக்காங்க. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 8. இங்க y x மட்டும் தான் இருக்கு. அப்போ x க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4, 4 3s are 12. m ஓட வேல்யூ 12 கிடைச்சிருக்கு. ஸோ நான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். கேட்டிருக்கிறது டான்ஜென்ட். ஸோ டான்ஜென்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. ஸோ பாயிண்ட்ல தான் இது x1, இது y1, இது m. இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1, y1ன்றது 8, mன்றது 12, x மைனஸ் x1, x1ன்றது 2. ஸோ y மைனஸ் 8 ஈக்குவல் டு 12x மைனஸ் 24 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வந்து எழுதும்போது 0 ஈக்குவல் டு இதை எடுத்து ஆன்சர் கொண்டு போறேன். ஸோ 12x மைனஸ் 24 மைனஸ் y பிளஸ் 8. ஸோ ஃபைனல் ஆன்சர் போடும்போது 12x மைனஸ் y பிளஸ் பிளஸ் வராது மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த சர்க்கிள் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அட் த பாயிண்ட் 3, -4. ஸ்லோப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா தான் நமக்கு தெரியுமே. அப்போ dy by dx கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, y ஸ்கொயர் பண்ணா 2y dy by dx இஸ் ஈக்குவல் டு 25 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ dy by dx 2y dy by dx ஈக்குவல் டு -2x. அப்போ dy by dx இஸ் ஈக்குவல் டு -2x by 2y வந்துடும். ஸோ -x by y. ஸோ நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணியாச்சு, dy by dx கண்டுபிடிச்சாச்சு. பட் அவங்க கேட்கறது வந்து என்னன்னா ஸ்லோப். ஸ்லோப்னா m எப்போ கிடைக்கும்னா dy by dxல பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும். dy by dxல பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x வந்து 3, y வந்து -4. ஸோ x இங்க வந்து பார்த்தீங்கன்னா -3, ஏன்னா x ஓட வேல்யூ 3 போட்டேன், பை y ஓட வேல்யூ 4, -4. ஸோ பார்த்தீங்கன்னா 3/4 இதுதான் ஸ்லோப் ஆஃப் த சர்க்கிள் அட் த பாயிண்ட் 3, -4. அவ்வளோதான் சம்மோட ஆன்சர். இன்சம் பார்ப்போம். ஓகே,
does the curve y is equal to x power 4, y is equal to x power 4 minus 2x square plus 2 have any horizontal tangents? If so, where? எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்த சொல்லி ஆகணும். ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பாயிண்ட் வந்து tangent parallel to x axis, parallel to x axis. அது மாதிரி tangentக்கு தான் பேர் வந்து horizontal tangent. ஓகே, அதாவது x axis parallel ஒரு tangent இருந்துச்சுன்னா அது horizontal tangent. Tangent parallel to x axis னா dy by dx 0. இது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, tangent parallel to y axis, அது மாதிரி tangent பேரு vertical tangent பேரு. அது மாதிரி tangent vertical, அதாவது parallel to y axis இப்படி வரும், அப்போ vertical tangent பேரு. அப்போ அதுக்கு கண்டிஷன் dx by dy 0. இந்த ரெண்டு கண்டிஷன் தரவா தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சம்ம நீங்க டீல் பண்ண முடியும். இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, tangent parallel to x axis, that is horizontal tangent. அப்போ dy by dx equal to 0 போட்டு பாயிண்ட் கிடைச்சதுன்னா அப்படி ஒரு tangent இருக்கு, அது எந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ dy by dx கண்டுபிடிச்சிங்கன்னா 4x cube minus 4x plus 0. சரிங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல ஹரிசாண்டல் டான்ஜென்ட்க்கு tangent parallel to x axisனால dy by dx equal to 0 போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 4x cube minus 4x equal to 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இத 4x வெளில எடுத்தீங்கன்னா x square minus 1 equal to 0. அப்போ x 0, x வந்து plus or minus 1, because x square minus 1 equal to 0 x plus or minus. ஸோ ஹரிசாண்டல் டான்ஜென்ட் எத்தனை பாயிண்ட்ல வருதுன்னா 0, 1, -1 இந்த 3 பாயிண்ட்ல கிடைச்சிருக்கு. அப்போ அது எந்த பாயிண்ட், வேர் இட் இஸ், இஃப் சோ வேர்ன்னு கேட்கறாங்கல்ல, அப்போ அந்த வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். சரிங்களா, x power 4 minus 2x square, y is equal to x power 4 minus 2x square plus 2, minus 2x square plus 2. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து x 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா y என்ன வரும், 0 minus 0 plus 2. அப்போ 0,2ல அந்த ஹரிசாண்டல் டான்ஜென்ட் இருக்குன்னு அர்த்தம். நாட் ஓன்லி தட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் வந்து +1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. x equal to 1ன்னு போட்டீங்கன்னா 1 minus 2 plus 2, அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 வருது. அப்போ 1,1லயும் அந்த ஹரிசாண்டல் டான்ஜென்ட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது x-க்கு வந்து -1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. x-க்கு -1 போட்டீங்கன்னா -1 பவர் 4 எடுத்தா +1 -2 +2, again it is 1, அப்போ -1, +1. ஸோ ஹரிசாண்டல் டான்ஜென்ட் இருந்ததுன்னா அது எந்த பாயிண்ட்ல அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ல ஹரிசாண்டல் டான்ஜென்ட் வருது. The horizontal tangents are exist at the point 0,2, 1,1, -1,1. இந்த 3 இடத்துலயும் ஹரிசாண்டல் டான்ஜென்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் டான்ஜென்ட்னா tangent parallel to x axis, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுங்க. வெர்டிகல் டான்ஜென்ட் சொல்லியிருந்தாங்கன்னா tangent parallel to y axis, அதுக்கு dx by dy, அதாவது நீங்க கண்டுபிடிச்ச dy by dx ரெசிப்ரோக்கல் பண்ணி அப்புறம் அதை ஈக்குவல் டு 0 போட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கா, இந்த மாதிரி கண்டிஷன்ல கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம் பார்ப்போம். டிஃபைன் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லி 2 மார்க் கேட்டாங்க. அதுக்கு சொல்லி இதுதான் டெஃபினிஷன். A critical number of a function f is a number c. c-னு போடலாம், a-னு போடலாம். c in the domain of f such that the derivative of that point is 0. So இதுதான் the definition of the critical number. Just define கேட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதினா போதும். பட் இதை சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணி ஒரு சம்மும் கேட்பாங்க. அதுக்கான சம்மு நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம் பார்ப்போம். Find the critical point of the function. இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ல மேல சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்கிறது. y is equal to 2x cube minus 6x. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx is equal to 6x square minus 6. ஸோ அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா x square minus 1 equal to 0. அப்போ அதுல இருந்து x வந்து plus or minus 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், x y-ல சப்ஸ்டிட் பண்ணணும். y-ன்றது என்னது 2x cube minus 6x. இப்போ இதுல வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டீங்கன்னா y-யோட வேல்யூ 2 minus 6 is equal to -4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 1, -4 தான் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்.
அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸுக்கு -1 போட்டீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 6 6 minus 2 plus 4. அப்போ அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் -1, 4. ஸோ இதுதான் இந்த ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். டிஃபைன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னன்னா, ஒரு கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் டவுன்ல இருந்து அப்படியே கான்கேவ் அப்புன்னு போக அந்த மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க பாருங்க. A point P on the curve is called a point of inflection. If a curve changes from concave downல இருந்து concave upல மாறுது, or concave upல இருந்து concave down அப்படி மாற அந்த பாயிண்ட தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பேர். ஜஸ்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டாங்கன்னா இட் ஷுட் பி டபுள் டிஃபரன்ஷியபிள். அதை பேஸ் பண்ணி தான் நான் பிக் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதுல எப்படி கான்கேவ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி கண்டுபிடிச்சு வச்சிருங்க. ஸோ இதான் ஜஸ்ட் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் தர பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல என்னென்ன பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின் இருக்கோ எல்லா 2 மார்க்ஸும் டீச் பண்ணிட்டேன். இதுல அரௌண்ட் 35 ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே மோர் தென் எனஃப். எக்ஸாம்ல எந்த 2 மார்க் கேட்டாலும் கண்டிப்பா இந்த மாடலுக்குள்ளதான் இருக்க போது, வேற டிஃபரெண்டா இருக்க சான்ஸே கிடையாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை.